வெல்கம் டு ஃபேண்டசி ஸ்டோரீஸ். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 32. நிஷா தன்னை அழைப்பதாக கேள்விப்பட்டதும் சித்தார்த்திற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் எதற்காக அவள் தன்னை அழைக்கிறாள் என யோசித்தான். ஒருவேளை நேற்று வீட்டிற்கு திரும்பும் பொழுது அவளை நாம் நடுரோட்டில் நின்று பார்த்து கொண்டிருந்ததை முஜியிடம் கூறியிருப்பாளோ? அப்படி கூறியிருந்தால் முஜி நம்மை தவறாக நினைத்திருந்தால் என்ன பண்றது என யோசித்தான். அதன் பிறகு சித்தார்த் மூஜி வர சொன்ன இடத்திற்கு போய் சேர்ந்தான். அங்கு அவனது வருகைக்காக மூஜி மற்றும் நிஷா இருவரும் காத்திருந்தனர். அப்பொழுது நிஷாவின் கையில் ஒரு பேக் இருந்தது. சித்தார்த் வருவதை பார்த்ததும் மூஜி அவனிடம், டே மச்சி, நிஷாவோட லேப்டாப் ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றா, கொஞ்சம் சனி பண்ணி கொடுடா, நீதான் லேப்டாப் மொபைல் எல்லாம் ரிப்பேர் பண்ணுவியே. அவ்வளவுதானே, கண்டிப்பா பண்ணித்தரேன்டா என்று சித்தார்த் கூறியதும் முஜிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதேபோல நிஷாவும் மகிழ்ந்தாள். உடனே நிஷா தன் கையில் இருந்த பேக்கை சித்தார்த்தை நோக்கி நீட்டினாள். உடனே அவனும் அதை வாங்கிக் கொண்டான். உங்களுக்கு இந்த லேப்டாப் எப்போ வேணும் என்று சித்தார்த் நிஷாவை பார்த்து கேட்க, அதற்கு அவளோ, ஒரு 2 டேஸ்ல கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் என்று கூற, அவனும் சீக்கிரமா ரெடி பண்ணி தரேன் என்று கூறிவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். சித்தார்த்தின் மனதிற்குள் இன்னும் சிறிது நேரம் இருந்து அவர்களுடன் பேச வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் புதிதாக பார்த்த பெண்ணிடம் அதிகம் பேசினால் நம்மை அவள் பெண் பித்தன் என நினைத்து விடுவாளோ என பயந்தான். அதன் காரணமாக அவன் அவளிடம் பேசாமல் வேகமாக அந்த இடத்தை விட்டு வந்துவிட்டான். அவனது அந்த செயல் நிஷாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. இதுவரை தன்னை பார்த்து வழியாமல் சில வார்த்தைகள் மட்டுமே பேசிவிட்டு நகர்ந்த ஒரே ஆள் சித்தார்த் மட்டும்தான். அதனால் அவன் மீது அவளது மனதில் ஒருவிதமான மரியாதை உருவாக ஆரம்பித்தது. அவனை முழுமையாக நம்பலாம் என அவள் நினைத்தாள். தனக்கு தெரிந்த மூஜி கூட தன்னிடம் சிரித்தபடி ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் தன்னை யார் என்று தெரியாத ஒருவன் தன்னை பார்த்தும் மற்றவர்களைப் போல வழியாமல் நகர்ந்து செல்வது அவளை ஆச்சரியப்படுத்தியது. சித்தார்த்தின் அந்த நடவடிக்கையால் முஜி அவளது கண்களுக்கு மற்ற ஆண்களைப் போல தெரிந்தான். ஆனால் சித்தார்த் மட்டுமே அவளது கண்களுக்கு தனித்து காணப்பட்டான். முஜி எப்படி சித்தார்த்திற்கு நண்பனாக இருக்கிறானோ அதே போல இன்னொரு நண்பனும் இருந்தான். அவனது பெயர் கார்த்திக். மூஜியை கார்த்திக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் அவன் சித்தார்த்துடன் பழகுவதால் அவனிடம் நன்றாக பேசுவான். உள்ளுக்குள் இருக்கும் வெறுப்பை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டான். அவன் சித்தார்த், நிஷா மற்றும் முஜியிடம் பேசிவிட்டு செல்வதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். இப்ப எதுக்காக சித்தார்த் இவங்க 2 பேர் கூடயும் பேசிட்டு போறான்? முஜி கூட நிக்கிற பொண்ணு புதுசா இருக்கே, அந்த பொண்ணு யாராக இருக்கும் என மனதில் நினைத்துக்கொண்டு கார்த்தி அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். உடனே கார்த்திக் சித்தார்த்தை பின்தொடர்ந்தான். சித்தார்த் அவசர அவசரமாக தன்னுடைய வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது எதிரே வந்த ஒருவர் சித்தார்த்தை அழைத்தார். ஆனால் அவரது அந்த அழைப்பு சித்தார்த்தின் காதுகளுக்கு எட்டவில்லை. என்ன இவன் பக்கத்துல இருக்கிறவங்க கூப்பிடுறது கூட கேட்காமல் போய்கிட்டு இருக்கான் என நினைத்தபடி சித்தார்த்தின் பின்னால் வந்து கொண்டிருந்தான் கார்த்திக். சித்தார்த் நேராக தன்னுடைய வீட்டிற்கு சென்று அங்கு தன்னுடைய அறையினுள் சென்று கதவை தாழிக்கிட்டான். அப்பொழுது கார்த்திக் வந்ததும் சித்தார்த்திற்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. என்னடா, நீ ஊருக்கு போயிருக்கன்னு உன் வீட்ல சொன்னாங்க, இப்போ நீ இங்கே இருக்க? டேய், நான் என்ன ஃபாரினா போனேன், பக்கத்து ஊருக்கு தானே போனேன், உடனே வந்துட்டேன். உன்னைத்தான் பார்க்கவே முடியல, அதான் சும்மா உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்று கார்த்திக் கூறிக்கொண்டிருக்க, அவனது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே தான் எடுத்துக்கொண்டு வந்த லேப்டாப்பை கழட்டி கொண்டிருந்தான். டேய், ஏதுடா லேப்டாப் புதுசா இருக்கு? எப்படா சித்தார்த் புது லேப்டாப் வாங்கின? நான் எங்கடா லேப்டாப் வாங்கின? இது முஜியோட பக்கத்து வீட்டு பொண்ணு லேப்டாப். அந்த பொண்ணுக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு என்ன ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுச்சு, அதான் நானும் வாங்கிட்டு வந்தேன். நீ ஏண்டா அதெல்லாம் பண்ணி குடுக்கற? யாராவது இல்லாதப்பட்டவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல. அவங்க வீட்ல எல்லாம் காசு இல்ல, அவங்க கடையில கொடுத்து சரி பண்ணிக்கிட்டுமே, நீ எதுக்காக சரி பண்ணி குடுக்கற? பாவண்டா, படிக்கிற புள்ள. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ண நம்ப முஜி லவ் பண்றான்னு சொன்னா, அதனாலதான் பண்ணி குடுக்கறேன். வேற யாராவது இருந்தா கண்டிப்பா பண்ணி கொடுத்திருக்க மாட்டேன் என்று சித்தார்த் கூறியதும் முஜி முகம் மாறியது. ஓஹோ, அப்படி போகுதா கதை என மனதிற்குள் கார்த்திக் நினைத்துக்கொண்டு, சரிடா, நீ லேப்டாப் ரெடி பண்ணு, நான் கொஞ்சம் ஆத்துக்கு போயிட்டு வரேன். டேய், ஆத்துக்கு போறியா? டேய், நானும் வரேன்டா. டேய், நீதான் லேப்டாப் சரி பண்ணணும்னு சொன்னையே, அதனால நீ சரி பண்ணு, நாம அப்புறமா போகலாம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா. லேப்டாப்போட பவர் பிளாக்ல சின்னதா ஒரு கிராக் ஆயிருக்கு. சோ போர்டுல இருந்து பவருக்கு போற அந்த இடத்துல சின்னதா சால்டரிங் பண்ணுனா சரியா போயிடும். அப்போ சீக்கிரமா பண்ணுடா, ஜாலியா போயிட்டு வரலாம் என்று கார்த்திக் கூற, சித்தார்த்தும் அவசர அவசரமாக தன்னுடைய வேலைகளை முடித்தான். அதன் பிறகு அந்த லேப்டாப் ஆனாக ஆரம்பித்தது. அந்த தருணத்தில் சித்தார்த்துக்கு போன் வந்ததனால் அவன் தனது போனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். அப்பொழுது கார்த்திக் அந்த லேப்டாப்பில் என்ன இருக்கிறது என பார்ப்பதற்காக அந்த லேப்டாப்பில் உள்ள ஃபோல்டர்களை சர்ச் செய்தான். அப்பொழுது ஹைடில் இருக்கும் ஃபோல்டர்கள் ஏதாவது இருக்கின்றனவா என தேடினான்.
அவன் நினைத்தது போலவே ஒரே ஒரு ஃபோல்டர் ஹைட் செய்ய வைத்திருந்தது. உடனே கார்த்திக் வேகமாக அருகில் இருந்த ஒரு டேட்டா கேபிளை எடுத்து அந்த ஃபோல்டரை தன்னுடைய மொபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்தான். அவன் அவ்வாறு செய்யும்போது அவனது மனம் பதட்டத்தில் இருந்தது. ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் சித்தார்த் உள்ளே வர வாய்ப்பிருக்கிறது. அப்படி வந்தால் தான் இவ்வாறு செய்வதைக் கண்டு திட்ட வாய்ப்பிருக்கிறது என நினைத்தான். அதன் காரணமாக அவன் உள்ளே வருவதற்குள் எப்படியாவது அந்த தரவுகளை காப்பி செய்ய வேண்டும் என நினைத்தான். அவன் நினைத்தது போல சித்தார்த் போன் பேசிவிட்டு வருவதற்குள் அந்த ஃபோல்டரில் உள்ள அனைத்து தரவுகளும் கார்த்திக்கின் மொபைலுக்கு வந்து சேர்ந்தது. உடனே அவன் தன்னுடைய மொபைலை லேப்டாப்பிலிருந்து துண்டித்தான். டேட்டா கேபிள் இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு எதுவும் தெரியாதது போல அமர்ந்திருந்தான். அப்பொழுது உள்ளே வந்த சித்தார்த்தி, மச்சி, உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா நம்ம இந்த லேப்டாப்பை கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே ஆத்துக்கு போகலாமா? போலாமா மச்சா, கண்டிப்பா என்று கார்த்திக் கூறியதும் சித்தார்த் மிகவும் மகிழ்ச்சியாக முஜியின் வீட்டை நோக்கி பைக்கில் பறந்தான். சித்தார்த் மிகவும் சீக்கிரமாக லேப்டாப்பை சரி செய்து கொண்டு வந்ததை பார்த்து முஜிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவன் நிஷாவிடம் தன்னுடைய நண்பன் தனக்காக மிக விரைவாக செய்து முடிப்பான் என கூறியிருந்தான். அதேபோல சித்தார்த் செய்து கொண்டு வந்திருப்பதை பார்த்ததும் முஜிக்கு மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். பிறகு லேப்டாப்பை முஜியிடம் கொடுத்துவிட்டு கார்த்திக் மற்றும் சித்தார்த் வரும் ஆற்றுக்கு குளிக்கச் சென்றனர். அதன் பின்பு முஜி அந்த லேப்டாப்பை கொண்டு சென்று நிஷாவிடம் கொடுக்காமல் அதில் என்ன இருக்கிறது என பார்க்கலாம் என ஓபன் செய்து பார்த்தான். அதில் மை கேலரி என்ற ஃபோல்டர் இருந்தது. அதை ஓபன் செய்த பொழுது அதில் நிஷாவின் புகைப்படங்கள் அதிகமளவில் இருந்தன. அந்த புகைப்படங்களை அனைக்கையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் அழகில் அவன் மயங்கியதால் அவளது ஒவ்வொரு புகைப்படங்களும் அவனுக்கு பொக்கிஷம் போல தெரிந்தன. அதை அனைத்தையும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு நிஷா வந்தாள். நிஷா உள்ளே வந்தது கூட தெரியாமல் முஜி அதிலுள்ள புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தான். என்ன இது, நம்முடைய லேப்டாப் மாதிரி இருக்கே என மனதிற்குள் நினைத்துக்கொண்டே நிஷா மெதுவாக அந்த லேப்டாப்பின் அருகே வந்தாள். அப்பொழுதுதான் தெரிந்தது அது அவளுடைய லேப்டாப் என்று. உடனே அவள் முஜி என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என யோசித்துக் கொண்டே எட்டி பார்த்தாள். அதில் நிஷாவின் புகைப்படங்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்தன. அதை அனைத்தையும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் முஜி. அவன் அவ்வாறு தன்னுடைய புகைப்படங்களை தன்னுடைய அனுமதி இல்லாமல் ரசிப்பதை நிஷாவிற்கு வெறுப்பை ஏற்படுத்தின. என்ன இவன் இப்படி இருக்கான், லேப்டாப் கொடுத்தா அதை வச்சு இப்படி பண்றானே, லேப்டாப் சரியானதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல என மனதிற்குள் நினைத்துக்கொண்டு அவள் அந்த இடத்தை விட்டு சென்றாள். ஏன் மூஜி எப்பொழுது என்னிடம் வந்து அந்த லேப்டாப்பை கொடுக்கிறான் என பார்க்க வேண்டும் என நிஷா நினைத்தாள். அடுத்த 1 மணி நேரங்களுக்கு பிறகு முஜி அந்த லேப்டாப்பை கொண்டு வந்து நிஷாவிடம் கொடுத்தான். இந்தா நிஷா, நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே என்னோட ஃப்ரெண்ட் எனக்காக உடனடியாக ரெடி பண்ணி கொடுத்துட்டான். இந்தா வச்சுக்கோ, வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட என்னிட்ட சொல்லு, ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ முஜி, உங்க மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆமா, உங்க ஃப்ரெண்டு இப்பதான் கொண்டு வந்து கொடுத்தாரா? அவரும் வந்திருக்காரா? அவரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. இல்ல நிஷா, அவன் லேப்டாப்பை கொண்டு வந்து கொடுத்துட்டு உடனே போயிட்டான். நீ வேற லேப்டாப் உனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுதுன்னு சொன்னல, அதனால நானும் அவன் என்கிட்ட கொடுத்த உடனே உன் கையில கொண்டு வந்து கொடுத்துட்டேன் என்று முஜி கூறியதும் அவளுக்கு அவனது வார்த்தைகளை கேட்க கேட்க கோபம் அதிகரித்தது. ஆனால் அதை அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அப்பொழுது லேப்டாப்பை ஓபன் செய்து பார்த்தவள் யதார்த்தமாக அவள் ஹைடில் வைத்திருந்த ஃபோல்டர் ஓபன் ஆகியிருப்பதை பார்த்தாள். அதை பார்த்ததும் அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உள்ளுக்குள் பயம் எடுக்க ஆரம்பித்தது. உடலெங்கும் வியர்க்க ஆரம்பித்தது. இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி ஸ்டோரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.